திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை அமோகமாக இருக்குது. சாக்லேட்டில் வருதுங்கிறாங்க, திராவிட வெடியில் வருதுங்கிறாங்க, ஏதாவது ஊசி போட்டுக்கிறாங்கிறாங்க, என்னென்னமோ கொண்டு சொல்கிறாங்க. எவ்வளவோ இந்த ஆட்சியில் இந்த முதலமைச்சர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஆட்சி ஏற்பட்டு ஒரே ஆண்டில் நான் எச்சரிக்கை விட்டேன். தமிழகத்தில் போதை நடமாட்டம் அதிகமாக இருக்குது. போதைக்கு இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் அடிமையாகி சீரழிகிறார்கள். அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் இரும்பு கரம் கொண்டு அடக்குன்னு சொன்னேன். அதிலே போட்டுக்கல. இப்போ முதலமைச்சர் பேசுறார், தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க. இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள். எல்லாம் முடிஞ்சு போன பிறகு சொல்லி என்ன பிரயோஜனம்? நாங்க ஆரம்பத்திலே சொன்னோம், தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை அதிகமா இருக்குது, சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்குது, அதனால நடவடிக்கை எடுக்கணும் ஒரு பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் சட்டமன்றத்திலையும் தெரிவித்தோம், ஊடகத்தின் வாயில தெரிவித்தோம், பத்திரிகையின் வாயில தெரிவித்தோம், அறிக்கையின் வாயில வெளியிட்டோம். அதையெல்லாம் காதிலே போட்டுக்கொள்ளவில்லை இந்த அரசாங்கம். இன்றைய தினம் முதலமைச்சரை ஒத்துக்கொண்டு தொலைக்காட்சியில் பேசினார், தொலைக்காட்சியில் அறிவிப்பு வெளியிட்டார், இளைஞர்கள் போதையின் பாதையில் செல்லாதீர்கள். இப்படிப்பட்ட முதலமைச்சர் வேணுமா?